அன்சோல்டு பிளேயிங் 11 ஐபிஎல்ல 2026 ஐபிஎல்ல நிறைய பேர் அன்சோல்டு ஆயிருந்தாங்க. அந்த அன்சோல்டு ஆன பிளேயர்ஸ்ல நாங்க பொறுக்கி பிளேயிங் 11 வந்து ஒரு 2 பிளேயிங் 11 போட்டிருக்கோம். கார்த்தி ஒரு பிளேயிங் 11 போட்டிருக்காரு. அப்புறம் அதர்சன் ப்ரோ ஒரு பிளேயிங் 11 போட்டிருக்காரு. ஓகே. நிறைய பேரு அன்சோல்டு ஆயிருந்தாங்க. அதுல நாங்க வந்து ஒரு 50 பேர வந்து பிக் பண்ணியிருந்தோம். அந்த 50 பேர் வந்து ஸ்லைடு நான் போடுறேன். அதுல 20 பேர் நான் சொல்றேன். யார் யார் அந்த பிக் நேம்ஸ் வந்து அந்த அன்சோல்டு ஆயிருந்தாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஹலோ கைஸ். திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யார் யார் அன்சோல்ட் ஆயிருக்காங்க பிக் நேம்ஸ் அதை பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பிக் நேம்னோடனே எனக்கு ஜேக் பிரேசர் மெக்ரத் தான் மைண்ட்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் தான் இருக்காரு. டெவன் கான்வே செகண்ட், டேல்டி மிச்சல், ஸ்டீவன் ஸ்மித்து, ஜேமி ஸ்மித்து, மகேஷ் தீக்ஷனா. நெக்ஸ்ட் பெரிய நேம் வந்து ஜெரால்டு கூட்ஸே, முஜிப் ரஹ்மான், நெக்ஸ்ட் வந்து ஸ்பென்சர் ஜான்சன், நெக்ஸ்ட் வந்து ராமலா குர்பாஸ், ஜானி பேஸ்டோ, ஃபசலுல்லா ஃபரூக்கி, வியான் மூல்டர். நெக்ஸ்ட் பெரிய நேம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு நேம் உள்ள இருக்கு. தீபக் கூடா. நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ரோல் கண்டென்ட் ஆகிட்டோம் வர. தீபக் கூடா இருக்காரு இந்த லிஸ்ட்ல. செகண்ட் லிஸ்ட் போனோம்னா உங்களுக்கு வந்து பெரிய நேம்ஸ் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் லீசன் இருக்காரு, தஷுன் சனக்கா இருக்காரு, நேத்தன் ஸ்மித், கரண் சர்மா, மஹிபால் லோப்ரோர், அப்புறம் வந்து ராஜ்வர்தன் அங்கேகர், அதுக்கப்புறம் வந்து அன்மோல் பிரீத் சிங் ஸ்மாட்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கிடைக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா வந்து அன்சோல்டா போயிருக்காரு. அதுக்கப்புறம் யஷ் டூலு, அபினவ் மனோகர் வந்து போவாருன்னு நினைச்சோம். அதுவும் நினைச்ச மாதிரி நடக்கல. சிமர்ஜித் சிங்கும் போல. பெருசா யாரும் வந்து போர்டும் தூக்கவும் இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, விஜய் சங்கர். அவரு இந்த லிஸ்ட்ல அன்சோல்டா இருக்காரு. அவ்வளவுதான். பெரிய பிக் நேம்ஸ்ன்னு பார்த்தா இதுதான். வேற எந்த பிக் நேம்ஸும் இல்லை. எல்லாமே சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான். ஆகாஷ் மத்வாலை எந்த டீமும் எடுக்கல. அதுவும் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. மத்வாலோட அந்த ஓவர்ஸ் வந்து எந்த டீமுக்கும் தேவைப்படலையா என்னன்னே தெரியல. நிறைய டீமுக்கு வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏன் போல அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. ஆகாஷ் மத்வாலை எடுத்து வச்சிருக்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஏன் இந்த பிளேயர்ஸ்லாம் அன்சோல்ட் ஆயிருந்தாங்க? இல்ல ஏன் அன்சோல்ட் ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஒருவேளை அவங்களோட பர்டிகுலர் அந்த ஸ்பாட் வந்து இப்போ அபினவ் மனோகர்னா ஒரு ஃபினிஷர், அந்த ஃபினிஷிங் ஸ்பாட் வந்து சம் டீம்ஸுக்கு தேவைப்படலையோ, இல்ல அவரோட வந்து பெட்டரா ஒரு ஆப்ஷன் அங்க பாத்துருப்பாங்களோ. ஏன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷனே நம்ம இந்தியா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸோட ஐபிஎல் ஆக்ஷனா தான் இருந்துச்சு. இது வரைக்குமே ஐபிஎல் ஹிஸ்டரி அந்த மாதிரி இல்ல. அந்த வகையில பார்க்கும்போது ஓகே, அது அவருக்கு பதிலாக இப்படி ஒரு பிளேயர் இருக்காங்க, நம்ம நிறைய சான்ஸ் கொடுத்து அபினவ் மனோகருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா அவர் வந்து அவரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் இருக்கும்போது அவங்க அந்த பக்கம் போவாங்க. இன்னொன்னு அபினவ் மனோகர் மாதிரியான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு டிவான் கான்வே இருக்கட்டும், அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆகாஷ் மத்வரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனா டீம்ல செலக்ட் ஆகாத பட்சத்துலன்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட பெட்டரா அவங்களோட ஆப்ஷன்ஸ் தேடி இருப்பாங்க. அதனாலதான் வேற என்ன நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு அதுதான் என்னால பதில் சொல்ல முடியும். பெட்டர் ஆப்ஷன்ஸ் தேடி இருக்கலாம். அன்கேப்டு லிஸ்ட்ல இருந்து சம் பிளேயர்ஸ் பிடிச்சி போட்டிருப்பாங்க அவங்க. ஓகே, எங்களுக்கு இந்த பிளேயர் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம். இன்னொன்னு நிறைய இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா வேர்ல்டு கப் வேற பக்கத்துல வருது. வேர்ல்டு கப் முடிச்ச கையோட ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎல் ப்ரீ சீசன் கேம்ப் இருக்கும். அந்த ப்ரீ சீசன் கேம்ப்ல இன்ஜுரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் இப்ப நான் கரண்ட் இன்ஜுரியில இருக்கிற பிளேயர் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல எனக்கு தெரியல. சிஎஸ்கேயோட முகேஷ் சௌத்ரி வந்து இன்ஜுரியில இருக்காரு. லாஸ்ட் ஒரு 4-5 months இன்ஜுரியில இருக்காரு. ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அந்த இன்ஜுரியில தான் இருக்காரு. ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி அவருக்கு பதில் ஆகாஷ் மதுரை சிஎஸ்கே சைன் பண்ணாலும் சைன் பண்ணலாம். இது ஒரு உதாரணம். சோ கண்டிப்பா அந்த பொட்டன்சியல் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து இடம் கிடைக்கணும்னு நினைச்சா கிடைச்சிரும். ஓகே, கார்த்திக். ஸ்டீவ் ஸ்மித் அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரியில வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சம ஃபார்ம்ல இருக்காரு ஸ்டீவ் ஸ்மித். ஆக்சுவலி 100 அடிக்கிறாரு, பிபிஎல்ல 6 அடிக்கிறாரு அதிசயமா அந்த ஃபேப் 4ல. லேட்டா இப்ப T20 பிக்கப் ஆகிறாரு. வருவாரான்னு தெரியல ஐபிஎலுக்கு. ஏதாவது டீமுக்கு வரமாட்டாரா தோணுது. பேட்டிங்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி எல்லா டீமுக்கும். வேணா நீங்க சொன்ன ஆகாஷ் மதுவால்ன்ற ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. இன்னொரு அடுத்த வேற ஏதாவது டீமுக்கு வேணாம். இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல உமேஷ் யாதவ் எந்த டீமுக்குமே தேவைப்படலையா? எனக்கு அதுதான் வந்து புரியல. ஏன்னா ஒரு இந்த வயசுலயும் 140+ போடுவாரு. ஏஜ் ஆஃப் 39ல வந்து 140 போடுவாரு. தேவைப்பட்டா 1-2 6 அடிக்க முடியும் அவரால். பேட்டை சொல்லிட்டுவாரு.
ஒரு இளநீ வெட்டுற மாதிரி. உமேஷ் யாதவ் அன்சோல்டு தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பட் அவரோட கிரிக்கெட்டிங் கரியர் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல டியான் மல்டர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாமே வந்து டெல்லி டீம்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ல நம்ம அந்த டீமோட அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஒரு விப்ராஜ் நிகம் தான் இருக்காரு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு அக்சர் பட்டேல், இந்த மாதிரி ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. ஆப்வியஸ்லி இந்தியன் சர்க்யூட்ல வந்து இந்த காலத்துல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு இருக்கிற 1-2 ஆல்ரவுண்டர்ஸ் பிடிச்சு போட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. கேமரான் கிரீன், ஜாக் எட்வர்ட்ஸ், ஜேசன் ஹோல்டரா இருக்கட்டும். ஆனா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வியான் மல்டர் இருந்தார். ஒரு நம்பர் 3 நம்பர் 4 ஸ்பாட்ல இறக்கி விட்டுறதுக்கு தேவைப்படுற நேரத்துல நியூ பால்ல ஒரு 1 or 2 hours 2 or 3 hours போட்டுடலாம் அவரால. சோ வியான் மல்டர் சர்ப்ரைஸ்லி அவருக்கு இடம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து டிவான் கான்வே எடுத்து போடுவாங்கன்னு நினைச்சேன். கேகேஆர் எடுத்து போடுவாங்கன்னு நினைச்சேன். நான் வந்து முன்னாடியே சொன்னதான் கேகேஆருக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஃபின்லாந்து பக்கமும் டீம் செஃபர்ட் பக்கமும் அனதர் 2 நியூசிலாந்தர்ஸ் பக்கம் போயிட்டாங்க. டிவான் கான்வே வேண்டாம் அப்படின்ட்டு. ஜாக் ஃப்ரைசர் மெக்கருக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ஸ் தான். அவர் வந்து பட்டா 90 அடிப்பாரு, 100 அடிப்பாரு. படலன்னா 2 ரன் 3 ரன் தான் அவருக்கு பேட்ல இருந்து. மத்தபடி நான் சர்ப்ரைஸ்லி ஓகே. அஜய் ப்ரோ இதை சொல்ல வந்தாரு, சொல்லிடணும், அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். ஓகே. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சர்ப்ரைஸ் ஆன அந்த அன்சோல்டு பிளேயர் யாரு? ஒரு 5 பிளேயர் சொல்லுங்க ஆளுக்கு. இவங்களை ஏன் எடுக்கல இந்த டீம் அப்படின்ட்டு நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்களா? ஏன் இந்த டீம் இவங்களை எடுக்கல? ஏன் இவர் வந்து அன்சோல்டா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு 5 பிளேயர் சொல்லுங்க 2 பேரும். மஹிபால் மூராரு, அப்புறம் வந்து டெவான் கான்வே, நெக்ஸ்ட் தனுஷ் கோட்டியான் நம்பர் 3. நம்பர் 4ல வந்து நான் வியான் மல்டர் சொல்றேன். நம்பர் 5ல வந்து நான் வந்து ஜானி பேஸ்டோ. கார்த்தி? எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது வந்து முதல்ல யாருன்னா ஆகாஷ் மத்வால் தான். ஏன்னா எந்த டீமுக்குமே டெத் பவுலர் தேவைப்படலையா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் 11ல இடம் கிடைக்கலாம், ஒரு சப்போர்ட் பவுலரா வச்சிருக்கலாம். அவரு முதல்ல வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஸ்டீவ் ஸ்மித் நான் சொல்லுவேன். ஆஃப் லேட் பயங்கரமா ஸ்டீவ் ஸ்மித் பண்றதுனால ஏதாவது ஒரு டீம் வச்சு எடுத்து போட்டுருக்கலாம், ஏதாவது பேஸ் பிரைஸ்க்கு. பட் ரோல் அன்பார்ச்சுனேட்லி இல்லாதனால எடுக்கல. அண்ட் தேர்ட் பிளேயரா நான் உமேஷ் யாதவ் தான் சொல்லுவேன். உமேஷ் யாதவுக்கு இப்போ கூட பவர் பிளேல கொடுத்தீங்கன்னா 4 ஓவர் நறுக்குன்னு போட்டு போயிடுவாரு. அந்த அவரோட பேஸோட இதுல வேற ஏதாவது டீம் எடுத்துருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஒரு நியூ பால் பவுலர்லாம் நிறைய டீமுக்கு ஷார்ட் ஆச்சுன்னா இந்தியன் இருக்கிறது அட்வான்டேஜ். தேர்ட் அவரு. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா அனுமல் பிரீத் தான். நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம நிறைய ஸ்மார்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். அனுமல் பிரீத் வந்து நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு, 190 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அவர் தான் பெரிய மிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்லயே. அண்ட் ஃபோர்த் அவர் சொல்லிட்டேன். ஃபிஃப்த் வந்து மஹிபால் லோம்ரோர் தான் நீங்க சொன்ன மாதிரி. ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர், நல்லா யூஸ் பண்ணா அவர் வச்சு விளாடலாம், ஒரு டீமே வச்சு விளாடலாம். பார்ட் டைமா பின் போடுவாரு, பேட்டிங்லயோ ஒரு நம்பர் 4 ஆட வைக்கலாம். நிறைய விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா இறக்கி விடலாம். இல்ல நீங்க சொன்னீங்க உமேஷ் யாதவ் அப்படின்ட்டு. அவர்கிட்ட அந்த 140 போடுற ஸ்பீட் இருக்குதான். ஆனா ஐபிஎல்னு ஒரு ஸ்டாண்டர்ட்னு வரும்போது ஒரு 38+ ஆயிடுச்சு அவருக்கு நினைக்கிறேன். அந்த ஏஜுக்கும் அவரோட அந்த லைனல் இருந்துக்கும் பழைய டேஞ்சரஸ் உமேஷ் யாதவ் இருப்பாரா? ஐபிஎல் மாதிரியான காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்கு அவர் இப்போ இருக்கிற உமேஷ் யாதவ் செட் ஆவாரான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அவரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணமே. மோஹித் சர்மாவுமே அவருக்குமே அதே சேம், அதே ஏஜ், அதே கேட்டகரி தான். அவருக்குமே வந்து ஒதுக்கப்பட்டார் அவருமே ஐபிஎல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து கண்ணா பண்ணு போட்டு அடிக்கிறாங்க. இவங்கள மாதிரி லைனன்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கன்சிடர் ஒரு பவுலர் வந்து 38+ ஏஜ்ல வந்து விளையாடுறது கஷ்டம். ஆஸ்திரேலியால இப்ப பிபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து சிடில் ஏதோ ஒரு பிளேயர் ஆடிக்கிட்டு இருந்தாரு, பீட்டர் சிடில். அவர் ஆடிக்கிட்டு இருந்தார் 41 இயர்ஸ். அவரோட லைனல்ல இருந்து ஸ்டில் அவர் வந்து பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றதுனாலதான் அவரால் வந்து ஆட முடியுது இன்னுமே பிபிஎல்ல. சோ அந்த வகையில பார்க்கும்போது உமேஷ் யாதவ்லாம் இனி வந்து அவரு ஸ்மாட் ரஞ்சி விளையாடுவாரு. நீ ஸ்மாட் கூட அவருக்கு சான்சஸ் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்மாட் அதுக்கப்புறம் விஜய் ஹசரேலோட சான்சஸ் கம்மி. ரஞ்சி மட்டும் நீ ஒரு 1 இயர் கூட விளையாடுவாரு, அதுக்கப்புறம் அவரும் போயிடுவாருமல்ல. ஓகே, இப்போ சொல்லுங்க, இதுல யார் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வர வாய்ப்பு இருக்கு? இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு சில பிளேயர் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பட்டியல் போயிட்டு இருக்கு. நீங்க யார சொல்லுவீங்க இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்? நான் வந்து சிம்ரஜித் சிங் இல்லைன்னா வந்து ஆகாஷ் மத்வால், இந்த 2 பிளேயர் நான் உறுதியா சொல்றேன். இந்தியன் சர்க்யூட்ல. ஃபாரின் சர்க்யூட்ல என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து வியான் மல்டர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அல்சாரி ஜோசப் இன்ஜுரி கன்சர்ன், இன்ஜுரியில இருந்தாரு. அதனாலதான் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல யாருமே எடுக்கல. அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு, ஆனா யாரும் எடுக்கல ஐபிஎல் ஆக்ஷன்ல. ஏன்னா இன்ஜுரியில இருக்காரு. ஸ்டில் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடி ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மேஜர் இன்ஜுரியில இருந்து சர்ஜரி எல்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவர் ரிகவர் ஆயிட்டாருன்னா வந்துருவாரு. அந்த வெஸ்ட் இண்டீஸோட T20 ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 1 or 2 days பேக். அல்சாரி ஜோசப் இல்ல, T20 ஸ்குவாட்ல இல்ல, அவர் இன்ஜுரி. அதனால கண்டிப்பா அல்சாரி ஜோசப் மாதிரியான பிளேயர் வந்து உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. சோ அல்சாரி ஜோசப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் ஆப்ஷன்ல அவர் இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த பேஸ் இருக்கு. இப்ப இருக்கிற அந்த லிமிட்டெட் அந்த இதுலதான் இருக்காங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லிஸ்ட்ல. சோ அப்படி இருக்கிற போது ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும் காரணத்தினால அவரால் வந்து
டெத்லையும் போட முடியும், நியூ பாலையும் போட முடியும். 145, 149 அந்த ரேஞ்சில் போட்டுட்டே இருப்பார் கன்சிஸ்டண்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது அல்சாப் ஜோசப் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பார் இன்ஜுரி ரிலீஸ் பண்ணது. நீங்க சொன்ன மாதிரி இந்தியனா ஒரு டெத் பவுலர்ஸ் வேணும், டெத் பவுலரா வேணும் அப்படின்னு ஆகாஷ் மதுலுமே ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா நான் நினைக்கிறேன் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வரதுக்கு. ஓய் கார்த்தி மொத்தம் 3 பிளேயர் தான். நான் ஆல்ரெடி சொன்ன 3 பிளேயர் தான். அனுமல் பிரீத் அண்ட் ஆகாஷ் மதுவால் அண்ட் ஜானி பேஸ்டோக்கு இன்னும் தோணுது ஏதோ ஒரு பெரிய ஒரு உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா போன வருஷம் ஒரு டிகாகா ரியான் ரிகால்டன் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா வர சான்சஸ் இருக்கு ப்ரோ. எம்ஐ எடுப்பாங்க மறுபடியுமே. ஏன்னா வேற ஏதாவது டீம்ஸ்க்கு கூட தேவைப்படலாம். கீழே பாட்டம்ல முடிச்சாங்கல்ல அந்த டீம்ஸ்ல ஏதாவது ஒரு டீம் கூட தேவைப்பட வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாம் எடுத்திருக்காங்க, ஓப்பனர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸ்டில் ஜானி பேஸ்டோட T20 கேம் வந்து வேற லெவல் தான். அவர் ஃபார்ம் அவுட்டு ஃபார்ம் இன்னு அந்த மேட்ச் அடிக்கலன்னாலும் ஒரு கேம் சேஞ்சர் தான் அவர். ஆக்சுவலி போன வருஷம் மும்பைக்கு நல்லா தான் இருக்கும். அந்த எலிமினேட்டர் அந்த குவாலிஃபயர் எல்லாம் கூட நல்லா ஆடி கொடுத்தாரு. அவர் தான் ஆக்சுவலி செட் பண்ணாரு, இல்லைன்னா குவாலிஃபயரோட போயிருக்க மாட்டாங்க எம்ஐ. இப்போ அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அனுமல் பிரீத் எடுக்கலாம்னு தோணுது. நிறைய பிளேஸ் இன்ஜுரி ஆகிறாங்க, டொமஸ்டிக் பிளேஸ். அவர் மேபி 1 டவுன் ஸ்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ் மதுவால் ஷுவர் ஷாட். யாருக்கா ஃபாஸ்ட் பவுலர் அடிபடிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இவரும் சிமர்ஜித்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அன்சோல்டு பிளேயிங் 11 பார்த்துலாம் நினைக்கிறேன். அதுல பார்த்துட்டு நிறைய கேள்விகள் இருக்கு, அதையும் நம்ம கேட்டுடலாம். கார்த்தியோட பிளேயிங் 11. கார்த்தி இருக்கியாப்பா? நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிடு, எதுக்கு இந்த பிளேயிங் 11 நீ செட் பண்ணி வச்சிருக்க? அதை வந்து நீயே சொல்லிடு, இந்த அன்சோல்டு பிளேயிங் 11 ஏன் நீ எடுத்த? இந்த 11 கிரியேட் பண்ணதுக்கு மெயின் காரணமே ஸ்டீவ் ஸ்மித் தான். பிபிஎல்ல வந்து லேட்டா தான் ஜாயின் பண்ணாரு, லேட்டா தான் வந்தார் விநாயக் மகாதேவ். வந்து பட்டையை கிளப்பிட்டாப்ல அந்த சிட்னி சிக்ஸர்ஸ் டீமுக்கு ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கை தான் ஆடிட்டு இருந்தாங்க அந்த சிட்னி சிக்ஸர்ஸ் பேட்டிங்ல. பாபர் அசம்லாம் வச்சு டாட் பால் ஆடி இருந்தாங்க. அப்புறம் இவர் வந்து அந்த இன்சிடென்ட் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷாட்ல. இவரு சிங்கிள் வேணான்னு சொல்லி அவர் கடுப்பாயி போயிட்டு, ஆனா அடுத்த ஓவர்ல இவரு 4 6 அடிச்சு 25 ரன் ஒரு அடிச்சிட்டாரு ஏதோ போலர். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து இன்னும் கூட வரலான்னு தான் தோணுது. அவர் கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்ப T20 கேமுக்கு. அதனால மயங்க் அகர்வால் ஸ்டீவ் ஸ்மித் வந்து என்னோட 11ல வச்சிருக்கேன். அனுமல் பிரீத் உள்ள வந்துருவாரு. ஜெமி ஸ்மித் அன்பார்ச்சுனேட் மிஸ். நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க இவரோட பவர் ஹிட்டிங்கை பார்த்து அப்படின்ட்டு. ஜெமி ஸ்மித்தும் அன்பார்ச்சுனேட் மிஸ் தான். தர்ஷன் ஷனாக்கா தான் இங்க அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர். இங்க அவரால் வந்து பெரிய சிக்ஸும் அடிக்க முடியும், ஒரு ஏமாத்தி போலிங் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். நிறைய நல்ல டிப்பா வர ஸ்லோவர் ஒன்லாம் வச்சிருக்காரு அவர். ஆக்சுவலி ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு வைட்டல்காக அந்த டீம்ல இவர் ஒருத்தர் 6 அடிப்பாரு டவுன் தி ஆர்டர். வேற யாரும் 6 அடிக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஸோ இந்த டீம்ல 6 அடிக்கிறதுக்காக அவரே வச்சிருக்கேன். அபினவ் மனோகரும் அவரும் பெரிய மிஸ் தான் அந்த அன்சோல்டுல. ஏதாவது ஒரு டீம் உள்ள வச்சிருக்கலாம், ஆனா விட்டுட்டாங்க. அபினவ் மனோகருக்கு நிறைய ரோல் இருக்காங்க. ஜிடியே எடுத்துருக்கலாம், நம்ம ஜிடி தான் எடுப்பாங்கன்ற ப்ரெடிக்ட் பண்ணோம் நம்ம வீடியோஸ்லயும், ஆனா அது எடுக்கல. அவர் உள்ள வர முடியுமா தெரியல. அதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி தனுஷ் கோட்டியானுக்கும் ஒரு இடம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் இல்லாத டீம் லைக் SRH இவங்கெல்லாம் எடுத்து போட்டுருலாம். இவரை அழகா எடுத்து போட்டிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ தனுஷ் கோட்டியான் அண்ட் ஜெரால் கோட்ஸி ஏன் இந்த 11ல நான் வச்சிருக்கேன்னா, அவரால் லேட் ஆர்டர்ல வந்து 4 6 கன்ஃபார்மா அடிக்க முடியும். அவரோட ஹிட்டிங் கேப்பபிலிட்டி பத்தி நம்மளுக்கு தெரியும். SA20 வந்து JSKக்கு அந்த ரோல் தான் ஆடுவார். நம்பர் 7ல வந்து ஒரு 2-3 6 லேட் தி ஆர்டர்ல வந்து அடிப்பார், அவரால் முடியும். அவரோட பேஸும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். மிடில் ஓவர்ஸ்ல ஒரு போலிங் போட வைக்கலாம், நல்ல ஷார்ட் பிச் டெலிவரிஸ் தான் போடுவார். உமேஷ் யாதவ் அவர் தான் ஒரே ஒரு வைட்டலுக்காக இந்த இந்தியன் சீமர்லேயே வேற யாருமே இல்லை ஆப்ஷன். அண்ட் ஆகாஷ் மதுவால் அண்ட் கரண் சர்மா போன வருஷம் நல்லா பண்ணாரு. ஏன் மும்பை ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் கொஸ்டினா இருக்கு. அண்ட் மஹிபால்ங்கிறவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கரண் சர்மா ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்றத மட்டும் நீங்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு அது இன்னும் புரியல. நல்லா பண்ண போலரை ரிலீஸ் பண்ணிட்டு வேற யாரையும் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. இல்ல கரண் சர்மா ஏன் ரிலீஸ் பண்ணான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரைவ்ல மயங்க் மார்க்கண்டே வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மயங்க் மார்க்கண்டே தான் விளையாட போறாரு, கரண் சர்மா நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்த்தா கரண் சர்மா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்காரு. பண்ணியுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ட்ரைவ்ல மயங்க் மார்க்கண்டே தான் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சம்மத பிளான்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இவருக்கு இவர் பெட்டரா பண்ணியிருக்கேன். எங்கேயாச்சும் ட்ரைல்ஸ்ல ஏதாச்சும் கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ரெண்டு பேருமே. அதுல பார்த்ததுல அவங்க மயங்க் மார்க்கண்டே இவரோட பெட்டரா லைன்ல இருந்து போட்டு போடுறாரு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் பெஸ்டா இருந்தா யாங்க வேற ஒஸ்டா இருந்தாங்கன்னு தெரியும். இன்னொன்று வந்து தர்ஷன் சனக்காவை நீங்க சொன்னீங்க அண்டர் ரேட்டட் கிரிக்கெட். அவருக்கு வந்து ஐபிஎல்ல கரெக்டான சான்ஸே கொடுக்கல, எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல. ஜிடிக்கு ஒரு வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாருன்னு நினைக்கிறேன், யாருக்கு கேன் வில்லியம்ஸனுக்கு பதிலாக 2023ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து அவர் சரியாவே ஆடின மேட்சஸ் அடிக்கிறாரு. ஆனா ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் யாருமே கொடுக்கல. கொடுத்திருந்தா ஏதோ ஒன்று பேட்டிங் இல்லைன்னா பவுலிங் ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருந்திருப்பார் மேட்ச் அண்ட் மேட்ச்.
ஒன்று பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லை பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் பர்டிகுலர் கேம்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தர்ஷன் சானக்காக்கெல்லாம் ஐபிஎல் கான்ட்ராக்ட் எப்போ கிடைச்சிருக்கணும், கிடைக்காம விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல. இன்னொன்னு நீங்க ஜேம்ஸ் ஸ்மித் சொன்னீங்க. ஜேம்ஸ் ஸ்மித் ரீசெண்டா கொஞ்சம் ஒரு சரியாமே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா இப்போ இனிமே பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல ஃபாரினர்ஸ் நிறைய பேருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்ஸா தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவால் பிரவிஸ்க்கு சிஎஸ்கே இன்ஜுரி ஆகுதுன்னா ஒன்னு ஜேம்ஸ் ஸ்மித் ட்ரை பண்ணலாம். இல்லனா வந்து நியூசிலாந்துல இருந்து பெவன் ஜாக்கப்சன் ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருமே இப்போதைக்கு பவர் ஹிட்டர்ஸ். சேம் இதே இது டிம் டேவிட்டுக்குமே நம்ம செட் பண்ணிக்கலாம். டிம் டேவிட்டுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா ஜேம்ஸ் ஸ்மித் ஆர் பெவன் ஜாக்கப்ஸ் இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆளை இப்போதைக்கு எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே தான் இப்போ நல்ல பவர் ஹிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க மிடில் ஆர்டர்ல வந்து. ஏன்னா மிச்ச எல்லாருமே ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் இன்னும் கிடைக்கல. இன்னொன்னு ஸ்டீவ் ஸ்மித் அவரு கேப்டன்சி நான் நினைச்ச கேகேஆருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருப்பாரு வந்திருந்தாருன்னா. ஏன்னா கேப்டன் சரியாவே இல்ல. அஜின்கே ரகானே தான் கேப்டன்சி பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் பிளஸ் ஒரு ஓப்பனரா கூட அவர் ட்ரை பண்ணலாம். கேகேஆர் எடுத்து வாங்கி போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா வாங்கல அவங்க. ஸோ உங்களோட டீம் ஸ்குவாட் வந்து நல்லா தான் இருக்கு. நீங்க நல்லா தான் பில்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. இப்ப இருக்கிற பரவாயில்ல, நம்ம எப்படி அன்சோல்டு பிளேயர்ஸ் தான் போடுறோம். ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதா இருக்கும்னு தோணுது எனக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஒரு உமேஷ் யாதவ் ஓகே, அவர் என்ன லைன்ல இருந்து போடுவாருன்னு தெரியல. ரீசனபிளான ஒரு ரிலீசஸ்னா உமேஷ் யாதவ். அவருக்கு இப்ப இருக்கிற ஐபிஎல்ல வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கிறது கஷ்டம் உமேஷ் யாதவுக்கு. ஆகஸ்ட் முதல் நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு. பார்ப்போம், கிடைக்கணும். அப்பதான் வந்து அவருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஐபிஎல்ல இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஆதர்ஷன் ப்ரோவோட அந்த பிளேயிங் டோல பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த பிளேயிங் டோல் எடுத்தீங்க, என்ன ரீசன்? நான் என்ன எடுத்தேன்னா ப்ரோ, ஓரளவுக்கு இந்த பிளேயிங் டோல் வச்சு பார்த்தா இருக்கிற அந்த அன்சோல்ட் லிஸ்ட்ல வந்து ஓரளவுக்கு பெஸ்டா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. எல்லா ஆப்ஷனுமே கவரா இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டீங்கன்னா ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஎன் மல்ரால ஒரு 3 ஓவர்ஸ் போட முடியும். மைக்கேல் பிரேஸ்வெல் இருக்காரு, மகிபால் ரெமுலர் இருக்காரு, டவுன் ஆர்டர் நம்பர் 9 வரைக்குமே பேட்டிங் இருக்குது. ஜாக் ஃப்ரேசர் மகருக்கு இன்னைக்கு கூட ஒரு கிளிப் பார்த்தேன், எங்க இன்ஸ்டான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு கிளிப் பார்த்தேன். ஒரு 6 அடிச்சு இதை கவுண்டி கிரிக்கெட் அவங்க ஊர்ல நடக்கிற லோக்கல் மேட்ச் நினைக்கிறேன், நம்ம ஊர்ல டிஎன்பிஎல் மாதிரி 6 அடிச்சு கார் கண்ணாடி உடச்சு போட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டில் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. பிபிஎல்லுமே அப்படிதான். பிபிஎல்ல மிடில் ஆர்டர் நம்பர் 3 நம்பர் 4 ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்பாட் இல்ல, ஓப்பனிங் ஸ்பாட் எங்கேயுமே கொடுக்குற ஸ்பாட்டையும் அவர் காப்பாத்தல. இன்னொன்னு வந்து கேஎஸ் பரத் நான் வச்சிருக்கேன், ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா. ஏன்னா இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறதுலே ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடின, அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஆல்ரெடி ஆர்சிபிக்காக விளையாடி ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர்னா கேஎஸ் பரத். அந்த வகையில பார்க்கும்போது அவரை நான் ஓப்பனரா வச்சிருக்கேன். இன்னொன்னு அனுமல் பிரீத் சிங், அவர் வந்து ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்னு தான் சொல்லுவேன். கார்த்திக் ப்ரோவும் அவர் ரொம்ப ஹையா ரேட் பண்றாரு அனுமல் பிரீத் சிங். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கணும். ஆல்ரெடி பஞ்சாபா ஏதோ சன்ரைசர்ஸ் டீம்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன், எந்த இயர்னு நினைக்கல. ஆனர் 1 or 2 மேட்சஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு பிளேயருக்கு நீங்க பொட்டன்சியல் இருக்குன்னு கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சான்சஸ் கொடுத்து பார்த்தா தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஒரு டோனிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் உருவாயிருக்க மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வியான் மல்டர் ஆப்வியஸ்லி என்னோட டீமுக்கு வந்து பேலன்ஸ் கொடுப்பாரு அவர் இருந்தாருன்னா. எஸ்ஐ டீமுடைய ஓரளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அவர் கொடுத்த அவரோட பிரைஸ் மணிக்கு அவரோட ஃபுல்ஃபில் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எஸ்ஐ டி20ல ஒரு இங்க வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல கிடைச்சு அவர் வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருமே அவர் நம்ம வந்து கையா அதை ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து மனன்வரா ஓகே, அவர் வந்து சில மேட்ச் வந்து ஒன் டவுன் ஆடுவாரு, சில மேட்ச் மிடில் ஆர்டர் போயிடுவாரு, சில மேட்ச் டாப் ஆர்டர் வருவாரு. நான் இப்போதைக்கு இந்த டீம்ல வந்து மிடில் ஆர்டர்ல போட்டிருக்கேன். மைக்கேல் பேஸ்வெல் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், பேட்டிங் வந்து ஆடுவாரு. மற்றபடி ஓகே தான். அபினவ் மனகர் கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஜிடி வாங்கி போடுவாங்கன்னு பார்த்தா எடுக்கல. ஆனா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஏதோ ஒரு டீமுக்கு. என்னோட மகிபால் லெமுரார் அவருமே ஒரு பார்ட் டைம் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். பேட்டிங்குமே நல்லா கண்ட்ரிபியூட் பண்றாரு. ரீசெண்டா ரஞ்சி ஸ்மேட் இதுல எல்லாமே ராஜஸ்தானுக்கு கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இன்னொன்று ராஜ்வர்தன் சிங் ஒரு 1 இயரா லாஸ்ட் 1 இயரா வந்து அவர் எதுவுமே காம்படிட்டிவ் கிரிக்கெட் பெருசா ஆடல. இப்பதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ரஞ்சி விஜயகாசில தான் சான்சஸ் கொடுக்குறாங்க மறுபடியும் டீம்ல. ஸோ அவருமே ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், ஒரு ஆல்ரவுண்டர், மினி ஆல்ரவுண்டரா, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கலாம் அவரை நம்ம. பேட்டிங்குமே கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஆள. நம்பர் 9 வரைக்கும் இங்க இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் இருக்குது. இன்னொன்று வந்து கரண் சர்மா, அவர் மும்பை டீம் ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்குன்னு தெரியல. ஐபிஎல் ஸ்டார்ட் நம்பர் தெரியும், மயங்க் மார்க்கெட் பெட்டரா, கரண் சர்மா பெட்டரான்ட்டு. இன்னொன்று அல்சாரி ஜோசப், நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். அல்சாரி ஜோசப் வந்து கண்டிப்பா அவர் ஃபிட்னஸா இருந்தாங்க அந்த டீம் விட்டுருக்க மாட்டாங்க. பார்ப்போம் அவர் எப்படி நீ ரிகவர் ஆகி வராங்க அப்படின்ட்டு. சிம்ரஜித் சிங் அவர் வந்து ரொம்ப அவரோட பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு ரொம்பவே ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம். அது வரைக்கும் 135 133 போட்டுட்டு இருந்தவர் ரெகுலரா 145 வரைக்கும் பிளாக் பண்றாரு. ஸோ நல்ல ஒரு டீம்னு தோணுது. இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும் என்னோட டீம் எப்படி நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. கார்த்திக், விமர்சனத்தை தாக்க வேண்டிய நேரம். மல்டர் மட்டும் தான் ஒரு பிரச்சனை. மல்டர் தவிர்த்து டீம் நல்லா தான் இருக்கு. மல்டருக்கு மட்டும் தான் ஸ்பின் ஆட தெரியாது. நேர் பால் வந்தாலே போல்ட் ஆயிடுறாரு கட் அடிச்சு. மற்றபடி நல்ல லெவன் தான் இது.
நம்ம இப்போ என்ன சொல்றது, இவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியா போயிட்டு இருக்கு ஐபிஎல்ல. ஈவன் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவங்க தான் கேம் சேஞ்சரா இருக்காங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது அன்பார்ச்சுனேட்டா. அதான் பிரச்சனையே. ப்ரோ இப்பதான் ஒருத்தர் இன்ஜூர் ஆகிட்டு இருக்காங்க. அங்க பிரசாந்த் வீர் ஒரு பக்கம், நேத்தன் எல்லிஸ் ஒரு பக்கம், அப்புறம் வந்து கார்த்திக் சர்மா ஒரு பக்கம். எடுத்துக்கிற பிளேயர் எல்லாமே இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ் ஆக போகுது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்ல, கூடிய சீக்கிரம் இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ்னே வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த லிஸ்ட்ல இருந்து தான் எடுத்தாகணும், வேற வழியே இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ரெண்டு பேரையும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு சில டீம்ல ஒரு சில பிளேயர்ஸ் வந்து தேவைப்படாம அவங்க வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்ஐல வில்ஜாக்ஸ் இருக்க மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி எந்த டீம்ல எந்த பிளேயர் வந்து அந்த டீமுக்கே தேவைப்படாம அந்த டீம்ல அதிக காசுல உக்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள செலக்ட் பண்ணி இந்த அன்சோல்டு பிளேயர்ல எந்த பிளேயர் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதை சொல்லுங்க. வில்ஜாக்ஸ் கிட்ட இருந்தே ஆரம்பிங்க. ஓகே, என்ன கேட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ அவங்க உட்கார வச்சுட்டு அவங்க வந்து அபினவ் மனோகர் எடுத்து போட்டிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். இல்ல ஒரு மகிபால் லெமூர் எடுத்து போட்டிருக்கலாம்னு சொல்லுவேன். ஃபாரினரே வேண்டாம், இந்தியன் ஆப்ஷன் ஒரு தானே போங்க, பேஸ் பிரைஸ்ல கிடைச்சிருந்திருப்பாங்க. அந்த அதுல மிச்சம் பண்ற காசை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பவுலிங்கோ இல்ல வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்கும் ஹெவி இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி மும்பைல வந்து வில் ஜாக்ஸ், நெக்ஸ்ட் சிஎஸ்கேல வந்து ஹை பிரைஸுக்கு இருக்கிற யாரு அங்க தேவையில்லாம இருக்கிற தேவையில்லாத அணி. லோ பிரைஸ்ல 1-2 இருக்கு, அதுல ஒருத்தர் சொல்லிடுறேன், முகேஷ் சௌத்ரி கொடுக்குற மேட்சஸ் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரு ஹை எக்கனாமிக்ல போயிட்டு இருக்கு. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் ருத்ராஜ் கைகோட கோட்டான்னு தான் நினைக்கிறேன். அவரை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஆகாஷ் மதுவல், ஒரு சிமர்ஜித் சிங் மாதிரியான ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து இன்னும் ஏதோ ஒரு டீம் நான் ட்ரால் கூட பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோல, இந்த டீம் வந்து சும்மா யாருக்கும் முட்டு கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது எஸ்ஆர்ஹெச்ல வந்து கமிங் டு மெண்டிஸ், எதுக்குன்னு எனக்கு தெரியல. கமிங் டு மெண்டிஸ் ரெண்டு கையிலையும் தலைமை பவுலிங் போடுவான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கமிங் மெண்டிஸ்க்கு இப்ப இருக்கிற டீம்ல சான்ஸே கிடையாது. ஸோ அந்த பிளேயரை விட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு அதை எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணிருக்கலாம். இல்ல வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங், ஏன்னா அங்க அவங்க இருந்த எல்லா மெயின் ஸ்பின்னர் இப்ப எங்க எஸ்ஆர்ஹெச் மாட்ட போறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் மாட்ட போறாங்க. ஸ்பின்னர்ஸ் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த டீமை தொடவே முடியாது. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் இசான் கிஷன், ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா, ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட், ஒரு பக்கம் ஹென்ரி கிளாசன், இனி லியாம் லிவிங்ஸ்டன் கீழே இருக்காரு, ஜாக்கெட் பெட்ஸ். ஸோ ஃபயர் பவர் பேட்டிங் இருக்கு, பவுலிங்ல அங்க இல்ல. ஸோ கமிட்மெண்ட் சுத்திக்கிட்டு ப்ராப்பர் ஒரு ஸ்பின்னர்ஸ் எடுத்து போட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன கேட்டீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரல. இன்னும் வேற டீம்ல சரி கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டு நான் யோசிச்சுறேன். கார்த்திக் ப்ரோ சொல்லிருங்க. எஸ்ஆர்ஹெச் நீங்க சொன்னீங்க கமிங் டு மெண்டிஸ்க்கு பெஸ்ட் பேக்கப்பா நான் மைக்கேல் பிரேஸ்வெல் தான் சொல்லுவேன். அவரால் வந்து ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆட முடியும். ஸ்டில் அன்ப்ரூவன் தான் ஐபிஎல்ல. அவரோட ஹிட்டிங்லாம் பத்தி தெரியாது. பட் நீங்க ஒரு ஓடிஐ மேட்ச் வந்து இந்தியா அகைன்ஸ்டா நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு 50 பால்ஸ்ல 140 ரன்ஸ் இவ்வளவு அடிப்பாரு. 2023 நான் சொல்றேன். அந்த இன்னிங்ஸ் பார்த்தா பும்ரா எல்லாரையுமே அடிப்பாரு, ஒருத்தர் விடாத. ஈவன் குல்தீப்பை கூட அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச். அவர்கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான சான்ஸ் கிடைக்கல. நம்ம தர்ஷன் சனகாக சொன்ன மாதிரிதான் ஒரு ஒன் டவுன்ல ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவரால் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். மொயின் அலி ரோல் நல்லா பண்ண முடியும் ஐபிஎல்ல. எந்த டீம்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவர் பிளேயர் தரலாம், நல்ல ஃபீல்டர், கேப்டன் கூட பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு நியூசிலாந்து பிளேயர்னால. அவர் வந்து வந்துருக்கலாம்னு தோணுது அந்த இதுல. வில்ஜாக்ஸ் இதுல இருந்து எம்ஐக்கு சொல்றது வந்து ஸ்டில் அபினவ் மனோகர் போயிடலாம், நல்ல ஆப்ஷன். அபினவ் மனோகர் அண்ட் அனுமல் பிரீத்தை கூட எடுத்து போட்டுடலான்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் யாரையா உட்கார அவங்க ஃபார்ம் இல்லை அப்படின்னா அவர் உள்ள எடுத்து போட்டுருக்கலாம். நமந்தீருக்கு பேக்கப்பா அபினவ் மனோகர் எடுத்துக்கலாம். அந்த வில்ஜாக்ஸை விட்டு இருந்தா அனுமல் பிரீத்தியை ஒரு பேக்கப் பேட்டரா எடுத்து வச்சிருக்கலாம். சப்போஸ் இந்த ரயன் ரிகல்டன் டீகாக் 2 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவர் தூக்கி அனுமல் பிரீத் ஓப்பனிங் போட்டு ரோஹித் கூட ஆட வச்சு இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு போயிடலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச் எம்ஐ தான் வேஸ்ட் பிளேஸ் வச்சிருக்காங்க, அது யூஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி அவங்க. இன்னொன்னு ஜிடி வண்டியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாரையும் வச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஸ்பின் பவுலர் மாத்தி சொல்றீங்க, ஸ்பின் பவுலர் ப்ரோ. டிசி தான் ஆக்சுவலா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஜிடி கிட்ட ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய இருக்கு வண்டி. அதான் சாய் கிஷோர், ரஷீத் கான் எல்லாரையும் வச்சிருக்காங்க. கூட 10க்கு முன்னாடி இன்னொரு காலத்துல 100 அகமதியும் வச்சிருந்தானுங்க. அது எப்படி விட்டானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பார்க்கும்போது ஒரு முட்டாள்தனமான ஒரு மூவ் அது. எப்படி அர்த்திக்க விட்டானுங்களோ அது மாதிரி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. மைக்கேல் பிரேஸ்வெல் நல்ல ஒரு ஆப்ஷன், அண்டர் ரேட்டட். நான் சோல்ட் ஆவார் தான் நினைச்சேன் இந்த ஐபிஎல்ல, ஆனாலும் சோல்ட் ஆகல. ஓகே, இன்னொரு கேள்வி பண்ணியா கேட்கிறேன். தீபக் கூட அப்புறம் விஜய் சங்கர் அன்சோல்டா இருக்காங்க, அவங்க எந்த டீமுக்கு தேவைப்படலையா? வாய்ப்பே இல்ல.
தீபக் கூட மேபி ராஜஸ்தானுக்கு போக சான்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாருன்னா விஜய் சங்கருக்கு சான்ஸ் இல்லை இனிமே. ஐபிஎல்லே நீ அவர் வர முடியாது. அவ்வளவுதான், ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டே கணக்கு வச்சுக்கலாம் விஜய் சங்கர். என் தலைவன் திப்பாட்டியை மட்டும் எடுத்து போட்டாங்க. அது மட்டும் தேவையில்லாத அணியா தேவையுள்ள அணியா மட்டும் சொல்றீங்க. இல்ல ப்ரோ, அது அபிஷேக் நாயரோட பாண்டு. அபிஷேக் நாயரும் ராகுல் திரிபாதியும் ரொம்ப நல்ல பாண்ட் அவங்க முன்னாடியே. ஏன்னா கொல்கத்தாவுக்கு ஒரு காலத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அபிஷேக் நாயர் ரொம்பவே பேக் பண்ணி ஆட வச்சான் அவனை, பேட்டிங் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து. அதுக்காக மேபி பழைய ராகுல் திரிபாவை திரும்ப கொண்டு வந்துடலாம்னு எதிர்பார்த்திருப்பான் ஒரு வேளை அபிஷேக் நாயர். தெரியல, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க சான்ஸ், தேவைப்படும் நேரத்துல கொடுப்பாங்க. மனிஷ் பாண்டே எப்படி போன சீசன் அங்கங்க யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி. ராகுல் திரிபாதி பத்தி என்ன சொல்லிடுறேன் ஞாபகத்தினால. ராகுல் திரிபாதி எதுக்கு எடுத்திருக்கானுன்னா, அங்கரீஷ் ரகுவன்ஷி ஃபெயில் ஆனா அவங்க ஒரு தூக்கி போட்டு உள்ள 11ல ஆட வைக்கிறதுக்கு தான் பிளானே. அப்புறம் ரகானேக்கும் அதை ஃபார்ம் அவுட் கேப்டன் பண்ண போறது இல்ல அப்படின்னா வந்து கேப்டன்சி எடுத்து வேற சம்மதர் சுனில் நாராயணுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் இருக்க அந்த ஸ்குவாட்ல அவர் தான் ஆக்சுவலி கேப்டன் பண்ணணும். 12-15 வருஷமா ஆடுறது அந்த டீமுக்கு கேப்டன்சி கொடுத்துட்டு திரிபாட்டியை 3ல கூட ட்ரை பண்ணலாம். அவரோட பெஸ்ட் பொசிஷன் எனக்கு தெரிஞ்சு 3 தான் நினைக்கிறேன். 3ல ஆடும்போது நிறைய ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது பெட்டர் பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா கிடையாது நான் பார்த்த வரைக்கும் திரிபாட்டி. இருக்கு இன்னும் கூட கேம் அவர்கிட்ட, ஆனா ஸ்பின்னர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ஆடுறாரோ அவரோட பெஸ்ட் எடுக்கலாம். அதுதான் போனாட்டி சிஎஸ்கே அவர் ஓப்பனர் ஆக்கி அந்த 2016 ஆர்பிஎஸ்ஜி அந்த காலத்துல ஒரு காலத்துல அடிச்சத ஞாபகம் வச்சு எடுத்தாங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்டா. நம்பர் 3 போயிட்டு டான்ஸ் ஆட இருந்தா சரிதான். ஓகே, இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சிருங்க ரெண்டு பேரும். என்னோட ஃபைனல் தாட்ஸ் நம்ம சொல்லிட்டோம் நம்மளோடது. இன்னும் அடிஷனலா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு கரெக்டா எனக்கு 31 ஆமா மந்த் எண்டு ஜனவரி மந்த் எண்டு. இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 2 months இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஜனவரி 31 தான், ஆனா இன்னைக்கு நியூ இயர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் ஒரு 2 மாசம் கூட இல்ல முழுசா. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஊர்ல அவங்களோட கிரிக்கெட் ஆடுவாங்க. இன்ஜுரிஸ் வரும். இன்ஜுரிஸ் ஆல்ரெடி பிரசாந்த் வீர் ரெடி ஆயிருவாரு. அது டவுட் இல்ல. கார்த்திக் சர்மா ஆல்ரெடி ரெடி தான், ரஞ்சில விளையாடாம இருக்காரு, என்னன்னு தெரியல, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த லிஸ்ட்ல இருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகணும்னு தான் நான் விரும்புறேன். ஆல்ரெடி இந்த பேர்களை சொன்னதுதான். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஐபிஎல்ல பெரிய அமௌண்ட் போற பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எல்லா மேட்சஸ்மே. இப்போ பாருங்க, சர்ஃபராஸ் கானோட பேஸ் பிரைஸ் 30 lakhs. அந்த 30 lakhs அவர் 75 lakhs. அந்த 75 lakhs அவர் அடிக்கிற அடியை பாத்தீங்கன்னா இப்போ கண்ணா அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சர்ஃபராஸ் கான். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா டக்குனு ஒரு சான்ஸ் கிடைச்சாச்சுன்னா இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ல வர பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்த பிளேயர்ஸ்னால தான் சிஎஸ்கே வந்து யாருமே காரி துப்பல லாஸ்ட்ல. ஒரு ஊரில் பட்டேலா இருக்கட்டும், ஆயுஷ் மத்ரா இருக்கட்டும், டெவல் பிரவிஸா இருக்கட்டும், ஏன்னா அவ்வளவு கேவலமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளவு கிரூஷியல்னு நமக்கு தெரியும். அது எங்க இருந்து வரும்? இந்த அன்சோல்டு பிளேயர் லிஸ்ட்ல இருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்ல இருந்து தான் வருவாங்க. சோ நம்ம யாருமே இங்க வந்து குறை சொல்ல முடியாது. இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. கண்டிப்பா கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கும், பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டெவல் பிரவிஸ் சிஎஸ்கேக்கு ஆடும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, எம்ஐக்கு ஆடும்போது பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு வரும்போது அவங்களோட அட்மாஸ்பியர் மாறும், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராவே. ஏன் ராகுல் திரிபாதியே பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆச்சு, நாளைக்கு தீபக் கூடவே ராஜஸ்தான் எடுத்து போட்டாலுமே பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆச்சு. சோ என்ன கேட்டீங்கன்னா, நம்மளோட இதை சொல்லிட்டு நம்மளோட ஸ்குவாடு அன்சோல்டு பிளேயர்ஸ் பத்தி சொல்றேன். இனிமே வந்து வியூவர்ஸுமே அவங்களோட யார் யார் அன்சோல்டு போனாங்க, யார் யார் போயிருக்கணும், யார் யார் போக கூடாது, அது அந்த இதை வந்து கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபைனல் தாட்ஸ் வந்து நீங்க வியூவர்ஸ் நீங்க வந்து உங்க கமெண்ட்ல போடுங்க. யாரெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட்டா மிஸ் ஆயிருக்கா அண்டர் ரேட்டட் டேலண்ட்ஸ் லைக் தர்ஷன். நாங்க வந்து தர்ஷன் ஷனக்கா சொன்னோம், அண்ட் மகிபால் உமரெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் பிளேயரா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளேயர்ஸ் மைண்ட்ல வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் லைவ்ல வர காத்துட்டு இருக்கு. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க யாரெல்லாம் அன்சோல்ட் ஆனாங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க. அன்பார்ச்சுனேட் அன்சோல்ட் 11. அதுக்கப்புறம் யார் யாரை அவங்க எடுத்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய போட்டு வைங்க. நாங்க அதை பார்த்து படிச்சுட்டு ரிப்ளை பண்றோம். மற்றபடி உங்களோட ஃபீட்பேக் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.